பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். காட்சியாவின் 3ஆம் ஆண்டு பதவியேற்பு விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. காட்சியா பொறியாளர்களின் சங்கம் கோவை மாவட்ட கட்டுமான பொறியாளர் சங்கத்திற்கு உள்ள இடர்பாடுகளை கடைய இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகி 3ஆம் ஆண்டு பதவியேற்பு விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்திற்கு கோவை மாவட்டத்தில் உள்ள மற்ற சங்கங்களின் தலைவர்கள் நிர்வாகிகள் வந்துள்ளனர். மேலும் இந்த சங்கம் கோவை மாவட்டத்தில் பொறியாளர்கள் நலனுக்காக பல திட்டங்களை, மருத்துவ காப்பீடு, விபத்து காப்பீடு, பொறியாளரின் குடும்பத்திற்கு மருத்துவ இன்சூரன்ஸ் மற்றும் தொழிலாளர்கள் நலனுக்காக பல செயல்கள் செய்து கொண்டிருக்கிறது. மேலும் பொறியாளர் சங்க உறுப்பினர்களுக்கு டெக்னிக்கல், ஃபேக்டரி விசிட் மற்றும் கலந்தாய்வு கூட்டங்களை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறது. சோசியல் இயற்கையை பாதுகாக்கும் வண்ணம் குளங்களை தூர்வாருதல், மரநடு விழா மற்றும் இரத்த தான முகாம் போன்றவற்றை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. டூர் கமிட்டி சார்பாக உறுப்பினர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடு டூர்களை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம். காட்சியா 3ஆம் ஆண்டு இந்த 3 ஆண்டுகளாகி இந்த சங்கம் சிறப்பாக செயல்பாடு கொண்டுள்ளது. மேலும் கோவை மாவட்டத்தில் மற்ற சங்கங்கள் பாராட்டும் வகையில் நம்ம சங்கம் வளர்ச்சி கண்டுள்ளது. இதற்கு பெரிய உதாரணம், இந்த ஆண்டு மிக சிறப்பாக பில்ட் எஸ்கான் என்ற கட்டுமானத்துறை கண்காட்சியை நமது கொடிசியா ஹாலில் நடத்த உள்ளோம். சர்வதேச தரத்துடன் நவீன தொழில்நுட்பம், நவீன பொருட்களுடன் மிக சிறப்பாக இந்த ஆண்டு நடைபெற உள்ளது. அதற்கு கோவை மாவட்டத்தில் உள்ள மற்ற சங்கங்களும் ஆதரவு தந்து மிக சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கட்டுமான பொருட்களின் விலையேற்றம் மற்றும் அதிகப்படியான சிமெண்ட் விலையேற்றத்தை கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு முதலமைச்சர் தனிக்குழுவிடம் மனு அளிக்கப்பட்டது. மேலும் கோவை மாவட்டத்தில் உள்ள LPA கார்ப்பரேஷன் அப்ரூவல்களை, இடர்பாடுகளை களைந்து மிக சிறப்பாக எளிய முறையிலும் மிக குறுகிய காலத்தில் அப்ரூவல் தர கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அரசின் மேம்பாடு திட்டங்களுக்கு பொறியாளர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கம்பி விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்தி பொறியாளர் நலனுக்காக சிறந்த ஒரு விலை நிர்ணயம் செய்து ஒரு குழு அமைத்து தர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம். இன்ஜினியர்ஸ் பில்லை அப்ரூவ் செய்து பொறியாளர் நலனுக்காக ஒரு கவுன்சில் அமைத்து தர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பல காலமாக உள்ள நிலுவைத் திட்டங்கள், மேம்பாலங்கள், விமான நிலைய விரிவாக்கங்கள், அவுட்டர் ரிங் ரோடு போன்றவற்றை தந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு விரைவில் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சுமார் கோயம்புத்தூர் மாவட்ட கட்டுமான பொறியாளர் சங்கத்தில் சுமார் 125 உறுப்பினர்கள், மிக சிறப்பான எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற உறுப்பினர்கள் 125 பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே ப்ரொஃபஷனலாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, குவாலிஃபைடுங்க. ஒரு கோர் கமிட்டி வச்சு தான் இந்த உறுப்பினர் நாங்கள் எடுக்கிறோம். எல்லாருமே நல்லா குவாலிஃபைடு என்ஜினியர்ஸுங்க. சார், இப்போ லாஸ்ட் டைம் கட்டுமான பொருட்கள் வெளியேற்றத்துக்கு 2 பக்கம் மனு கொடுத்தோம். அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரிப்ளை வந்திருக்கு, நான் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு கொடுத்துருக்காங்க. விளையாட்டுக்கான மனு கொடுத்துருக்கோம். விளையாட்டத்தை கட்டுப்படுத்தி ஒரு குழு அமைச்சு அந்த விலையை நிர்ணயம் செய்து கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். இரெகுலர் ரேட் வேரியேஷனுங்க. ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ரேட் இருக்குது. அந்த ரேட்டை ஒரு நிர்ணயம் பண்ணி ஒரு பீரியடுக்கு, ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு பீரியடுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட்டாக பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.